காவேரி, கங்கா வந்து ஒண்ணா கட்டிப்பிடிச்சு அழறாங்க. "அக்கா தயவுசெய்து மாமாவ மன்னிச்சுடுக்கா. மாமா வந்து தெரியாம பண்ணிட்டாரு. அதனால மாமாவ தண்டிச்சுடாதக்கா" அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருக்காங்க கங்கா. என்ன கங்கா என்கிட்ட பேச மாட்டியான்னோனே, "உங்ககிட்ட பேசாம நான் என்ன பண்ண போறேன்? நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. நீங்க வந்து அந்த மாரி காச தொலைச்சுட்டீங்கன்னா, உடனே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. அத விட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க? இவ்ளோ நாள் காவேரிய நான் வந்து அ புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு முழு காரணம் நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே வந்து, "சாரி கங்கா, என்ன மன்னிச்சுடு கங்கா" அப்படின்றாரு. "இல்ல மாமா மேல எந்த தப்பும் இல்லக்கா. நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். தயவுசெய்து மாமாவ எதுவும் சொல்லாதக்கா. ப்ளீஸ்க்கா. நீயும் மாமாவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்ளோ நாள் ஒதுங்கி இருந்தேன். ப்ளீஸ்க்கா" அப்படின்னோனே, "சரி காவேரி, உனக்காக நான் கண்டிப்பா அவர மன்னிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டு சொல்றாங்க கங்கா. அத கேட்டு வந்து உடனே சந்தோஷம் அடையிறாரு நம்ம வந்து குமரன். அடுத்து வந்து எப்படியோ நல்லபடியா முடிஞ்சது. நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சந்தோஷப்படுறாரு. ம் சரி காவேரி, நீ எப்படி உன்னால அவ்ளோ காச வந்து ஒரே நாள்ல ஏற்பாடு பண்ண முடிஞ்சது? எனக்கு ஒண்ணும் புரியலடி. உனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே யாரும் இல்லையே! ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு மட்டும் தானே அப்டின்னோனே, அது வந்து இல்ல இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த மாரி இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அந்த குரூப்ல போய் தான் அவ வந்து ஹெல்ப் பண்ணா. வேற எதுவும் இல்லக்கா. அதான் வந்து நடந்துச்சுல்லக்கா விட்டுருக்கா அப்டின்னோனே, இல்லடி நீ இதுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்ப, எவ்ளோ பேர்கிட்ட போய் மல்லாடியிருப்ப. ஆனா நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் வந்து உன்ன அக்கா விடுக்கா பழசைய பத்தி பேசிட்டு இருக்காதக்கா. விட்டுரு எல்லாத்தையும் மறந்துடுவோம். இனிமேட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்க்கா. அக்கா என் கூடயே இருக்கா அப்படின்றாங்க. கண்டிப்பா உன் கூட தாண்டி இருக்க போறேன். முதல்ல அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா அத போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் வரேன்க்கான்னு அவங்களும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, வேலி பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கிறாரு நம்ம வந்து விஜய். அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க எல்லாரும். காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பெட்ரூம்குள்ள நுழையிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து கேட்குறாரு, "என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போட்டுருக்க" அப்படின்னு. "ஆமாங்க எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நானு. என் அக்கா என் கூட வந்துட்டா. எனக்கு அது போதும். அது மட்டும் இல்ல நம்ம வீட்லயே என் கூடயே தங்குறேன்னு சொல்லிட்டாளே" அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே, ஓகே. இப்போ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் நான் கேட்கட்டுமா? என்ன அப்படின்னோனே, "ஏன் காவேரி எல்லா விஷயத்தையும் நீ சொல்லல? நமக்குள்ள இருக்க அக்ரீமெண்ட்டு அதுக்கப்புறம் பணம் என்கிட்டேருந்து வாங்குனது எதுவுமே நீ சொல்லாம விட்டுட்ட" அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க? இதெல்லாம் சொன்னா எங்க அக்கா வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. ஏற்கனவே அவ வந்து இந்த மாரி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எனக்கு ஏதோ வந்து இந்த மாரி நான் புரிஞ்சுக்கிட்டேனே, உன்ன திட்டிட்டேனேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையே வந்து பாழாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. இதெல்லாம் நான் சொல்லாம இருக்கிறது தாங்க நல்லது எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு வந்து, "இல்ல காவேரி 8 மாசம் கழிச்சு வந்து தெரிஞ்சா என்ன பண்றது? அப்போ உன்கிட்ட கோவிச்சுக்க மாட்டாங்களா? பார்க்கலாங்க என்ன பண்றது? எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். அது 8 மாசம் கழிச்சு தானே நடக்க போகுது. இப்ப சந்தோஷமா இருக்கலாம்ல" அப்படின்னோனே, "உன்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் காவேரி. உண்மையிலேயே உன்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? உன்ன பார்த்து உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க காவேரி. "உண்மையிலேயே சொல்றேனே, உன்ன மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நீ எல்லாமே வந்து சாதாரணமா எடுத்துக்கிற. உன் லைஃப்பையே வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க. எல்லாருக்கும் சந்தோஷத்த அள்ளி குடுக்குற. உனக்கு பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து சந்தோஷத்த அள்ளி குடுக்குற. உண்மையிலேயே வந்து உன்ன பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல காவேரி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா?" அப்படின்னோனே, "நீ தப்பா நினச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க என்ன விஷயம்? வெண்ணிலாக்கு முன்னாடி உன்ன பார்த்துருந்தேன்னா சத்தியமா உன்ன தான் நான் விரும்பியிருப்பேன் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜய்யே. "நீங்க என்ன சொல்றீங்கன்னு?" சத்தியமா தான் சொல்றேன். என் மனசார தான் சொல்றேன். உண்மையிலேயே நான் உன்ன தான் காதலிச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே வந்து விஜய பார்க்குறாங்க. விஜய் காவேரியை பார்க்குறாங்க. 2 பேரும் தன்னறியாம ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதோட முடியுது.